வணக்கம் நண்பர்களே, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது Adobe தமிழால் இணைவோம், தெரிந்ததை பகிர்வோம். இந்த வீடியோவில் நம்ம பிரஷ் டூலை பத்தி டீடைலா பார்க்க போறோம். நீங்க இப்பதான் நம்ம சேனலை முதல் தடவை பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். பிரஷ் டூல் எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னா ஸ்பாட் ஹீலிங் பிரஷ் டூலுக்கு கீழே இருக்கு. இதோட ஷார்ட்கட் கீ வந்து B. இதோட காமனான யூஸ் எல்லாத்துக்குமே தெரியும். ஜஸ்ட் கிளிக் பண்ணி பெயிண்ட் பண்றது. இங்க என்ன கலர் இருக்கோ அந்த கலர்ல இங்க பெயிண்ட் ஆகும். இந்த கலர்ன்ற பேலட்டில் நீங்கள் என்ன கலர் வேணால் சூஸ் பண்ணிவிட்டு அதை வந்து இங்கே பெயிண்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஸ்வாட்சஸில் கூட உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலரை பிக் பண்ணிவிட்டு இங்கே பெயிண்ட் பண்ணிக்கலாம். இப்போ ப்ரஷோட சைஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இங்கே 13 இருக்குல்ல, இந்த பக்கத்தில் இருக்க இந்த ஏரோ கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு சைஸ் இருக்கும். ஸோ சைஸை இப்படி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு ஷார்ட்கட் கீ வந்து ப்ரஷ் சைஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு க்ளோஸ் ஸ்கொயர் ப்ராக்கெட், டிக்ரீஸ் பண்ணுறதுக்கு ஓப்பன் ஸ்கொயர் ப்ராக்கெட். அடுத்த ஆப்ஷன் வந்து ஹார்ட்னஸ் வந்து இப்போ 100ல் இருக்குது. ஸோ இப்போ சாலிடாக பெயிண்ட் பண்ணலாம். இப்போ ஹார்ட்னஸ் வந்து இருக்கிறதுலே லோவஸ்ட் வேல்யூ 0 வச்சுட்டு இப்போ பெயிண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எட்ஜஸ்லாம் நல்லா பிளர்ரியாக வரும். ஸோ இதுக்கான ப்ரீசெட்டே ஆல்ரெடி கொடுத்துருப்பாங்க. சாஃப்ட் ரவுண்ட் கிளிக் பண்ணிங்கன்னா ஹார்ட்னஸ் 0 வந்துடும். ஹார்ட் ரவுண்ட் கிளிக் பண்ணிங்கன்னா ஹார்ட்னஸ் ஆட்டோமேட்டிக்காக 100 வந்துடும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ப்ரஷோட ஷேப். இப்போ வந்து பர்ஃபெக்டான ரவுண்டில் இருக்குது. ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டான ஒரு சர்க்கிள் கிரியேட் ஆகும். இங்கே இருக்க இந்த ஒயிட் டாட்டை கிளிக் பண்ணி லைட்டாக மேலே கொண்டு போனீங்கன்னா ப்ரஷோட ஹைட்டு மட்டும் ரெடியூஸ் ஆகும். ஸோ ப்ரஷ் வந்து இப்போ இந்த சைஸில் இருக்கும். ஸோ இப்போ பெயிண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஷேப்பில் பெயிண்ட் ஆகும். அதே மாதிரி ஆங்கிள் இருக்குது, இந்த ஏரோ இருக்குல்ல, இந்த ஏரோவை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி இங்கே ரொட்டேட் பண்ணிட்டீங்கன்னா ப்ரஷ் வந்து இந்த மாதிரி ரொட்டேஷனில் வந்துடும். அடுத்து இங்கே இருக்கிறது வந்து ப்ரஷோட செட்டிங்ஸு. இதில் ஷேப் டைனமிக்ஸ், ஸ்கேட்டரிங் இந்த மாதிரி நிறையா இருக்கும். இதில் ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு பெரிய பெரிய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதெல்லாம் வந்து ப்ரஷோட ப்ரெஷர், வெட்னஸ்ஸு இந்த மாதிரி நிறையா இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம். மெயினாக ஆர்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி செட்டிங்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இது வரைக்கும் பார்த்தது ப்ரஷோட வெரி பேசிக் திங்ஸ். இதுக்கப்புறம் பார்க்க போகிறது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இப்போ நான் ஒரு பேக்ரவுண்ட் லேயர் க்ரியேட் பண்ணிவிட்டு மேலே வந்து இன்னொரு லேயர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இங்கே மேலே வந்து மோட் எடுத்து பார்க்க போகிறோம். மோடில் வந்து இப்போதைக்கு நான் ஸ்க்ரீன் வச்சுக்கிறேன். ஸோ சம் கலரை நான் பிக் பண்ணுறேன். ப்ளூ கலர் கிளிக் பண்ணி டார்க் ப்ளூ பிக் பண்ணி பெயிண்ட் பண்ணிடுறேன். தென் இங்கே இருக்க க்ரீன் பிக் பண்ணிவிட்டு நான் பெயிண்ட் பண்ணுறேன். இதுக்கு மேலே பெயிண்ட் பண்ணும்போது பார்த்தீங்களா, இந்த ரெண்டு இடமே இன்டர்செக்ட் ஆகிற இடத்துல வந்து ஸ்க்ரீன் மோட் வந்து அப்ளை ஆகிடும். இப்போ நான் வேறு ரெட் கலர் கூட எடுத்துகிட்டு இந்த இடத்துல பெயிண்ட் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்களா, இந்த ரெண்டு கலரும் இன்டர்செக்ட் ஆகிற இடத்துல வந்து ஸ்க்ரீன் மோட் அப்ளை ஆகும். இதே மாதிரி எல்லா மோடுமே நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நான் பிஹைண்டும் கிளியரும் மட்டும் சொல்லிடுறேன், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ பிஹைண்ட் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நான் இங்கே ரெட் கலரில் பெயிண்ட் பண்ணுறேன். தென் வந்து எல்லோ பிக் பண்ணிவிட்டு எல்லோவை நான் பெயிண்ட் பண்ணால் இதுக்கு பின்னாடி மட்டும்தான் போகும், ரெட்டுக்கு மேலே வரவே வராது. பட் சேம் லேயரில் தான் நம்ம பெயிண்ட் பண்ணுறோம். இதான் பிஹைண்டு. அடுத்து கிளியருன்றது ஜஸ்ட் லைக் எரேசர் மாதிரி தான். நம்ம எங்கெல்லாம் பெயிண்ட் பண்ணுறோமோ எல்லாமே கிளியர் ஆகிடும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது மேலே இருக்க ஒப்பாசிட்டி. அந்த ஒப்பாசிட்டியை வந்து ஒரு 23 வச்சுக்கிறேன். வச்சுட்டு இப்போ நான் பெயிண்ட் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், நான் கிளிக் எடுக்காமல் பெயிண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஸோ எனக்கு நான் எவ்வளோ தான் ஓவர்லேப் ஆனாலும் எனக்கு அந்த கலர் மாறவே இல்லை. இப்போ நான் கிளிக்கை விட்டுட்டு திருப்பி பெயிண்ட் பண்ணால் எனக்கு கலர் அடுத்து மாறுது. அகைன் கிளிக்கை விட்டுட்டு பண்ணால் அகைன் மாறுது. இந்த மாதிரி கிளிக்கை விட்டு பண்ணால் தான் நமக்கு ஒப்பாசிட்டி வந்து ஓவர்லேப் ஆகும். ஃப்ளோ வந்து நான் 1% வச்சுக்கிறேன். இப்போ நான் பெயிண்ட் பண்ணுறேன் பாருங்கள், நான் கிளிக் எடுக்காமல் தான் பெயிண்ட் பண்ணுறேன். பட் நான் ஓவர்லேப் ஆக ஆக அந்த இடம் வந்து ரொம்ப திக்காகுது. இதுதான் ஃப்ளோக்கும் ஒப்பாசிட்டிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். இப்போ ஃப்ளோ வந்து 1%ல இருக்கட்டும், ஒப்பாசிட்டி 100ல் இருக்குது. ஃப்ளோவுக்கு பக்கத்தில் இங்கே ஒரு ஐக்கான் இருக்குது. இதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து கிளிக் பண்ணி ஹோல்டு பண்ணிங்கன்னா அந்த கலர் வந்து ஃபில் ஆகிட்டே இருக்கும். 1% ஃப்ளோலேருந்து 100% ஃப்ளோ வரைக்கும் ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் கிளிக்கை வந்து விட்டு அமுத்தணும்னு தேவையே இல்லை. ஃபைனலாக நமக்கு வந்து நம்ம செலக்ட் பண்ணியிருக்க கலர் வர வரைக்குமே அது ஃபில் ஆகி முடிச்சிருச்சு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஸ்மூத்திங் வந்து இப்போ 0ல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் ஜஸ்ட் பெயிண்ட் பண்ணுறேன். ஜூம் பண்ணி பார்த்தீங்களா, இந்த இடத்துல எனக்கு எவ்வளோ ஷேக் இருக்குது பார்த்தீங்களா. இந்த இடத்துல இந்த ஷேக்குக்கு ரீசன் வந்து ஸ்மூத்திங் வந்து 0ல் இருக்கனால தான். ஸ்மூத்திங்கை இப்போ 100ல் வச்சுட்டு இப்போ நான் பெயிண்ட் பண்ணுறேன். கர்வ் வந்து எனக்கு ரொம்ப ஸ்மூத்தாக வரும். நெக்ஸ்ட் வந்து ஸ்மூத்திங்க்கு பக்கத்தில் இருக்க இந்த கியர் ஐக்கானில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ஸ் வந்து புல்டு ஸ்ட்ரிங் மோட். இதை செக் பண்ணிவிட்டு இப்போ நான் பெயிண்ட் பண்ணுறேன். கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுறேன். எனக்கு ஒரு சர்க்கிள் மாதிரி வருது. இந்த சர்க்கிள் எதுக்குன்னா, இந்த சர்க்கிள்குள்ளே திருப்பி நீங்கள் கொண்டு போனீங்கன்னா இந்த இடத்துல பெயிண்ட் ஆகாது. பிகாஸ் நம்ம அடுத்து எந்த சைடு பெயிண்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத டிசைட் பண்ணுறதுக்கு தான் அந்த சர்க்கிள் வருது. ஸோ இப்போ இங்கிட்டு வேணும்னா இங்கிட்டு வச்சுட்டு நான் இங்கிட்டு பெயிண்ட் பண்ணலாம். அடுத்து இங்கேருந்து இப்படி போகணுன்னா இப்போ இந்த இடத்துல டிசைட் பண்ணிக்கலாம் இந்த இடம் வேணும்ட்டு. அடுத்த ஆப்ஷன் வந்து ஸ்ட்ரோக் கேட்சப். இதை செக் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் இந்த இடத்துல இருந்து கீழே வரைக்கும் ஒரு லைன் போடுறீங்க. ஸோ லைன் போட்டு முடிச்சோன்னே டக்குன்னு கிளிக் எடுத்துட்டிங்கன்னா இங்கே எங்கே கிளிக் எடுக்கிறீங்களோ அந்த இடத்துல வந்து அந்த ஸ்ட்ரோக் வந்து நின்றுடும். கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி நான் இங்கே கையை எடுத்துட்டேன். ஸோ இந்த இடத்துல எனக்கு ஸ்ட்ரோக் நின்றுச்சு. இப்போ நான் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி கையை எடுக்காமல் வச்சுருக்கேன். ஸோ அந்த ஸ்ட்ரோக் வந்து கரெக்டாக கேட்ச் பண்ணிவிடும் நம்மளை.
இப்போ கையை எடுத்திங்கன்னா ஸ்ட்ரோக் வந்து ஃபுல்லாகவே வந்துடும். இதுதான் இந்த ஸ்ட்ரோக் கேட்சப் ஆப்ஷன். அடுத்த ஆப்ஷன் வந்து கேட்சப் ஆன் ஸ்ட்ரோக் எண்டு. இதை செக் பண்ணிவிட்டு இது என்னன்னு செக் பண்ணி பார்ப்போம். இங்கேருந்து இங்கே ஒரு லைன் போடுறீங்கன்னா ஸ்ட்ரோக் வந்து கொஞ்சம் முன்னாடியே நின்றும். நீங்கள் கிளிக்கை எடுத்ததுக்கப்புறம் இந்த ஸ்ட்ரோக் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எங்கே வரைக்கும் போயிருக்கீங்களோ அதில் தான் ஃபில் ஆகிடும். செக் பண்ணி பார்ப்போம். கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுறேன். ஸ்ட்ரோக் இங்கேயே நின்றுச்சு. ஸோ கிளிக்கை இப்போ எடுத்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ஸ்ட்ரோக் வந்து ஃபில் ஆகிடும். இதுதான் வந்து கேட்சப் ஆன் ஸ்ட்ரோக் எண்டு. அடுத்து அட்ஜஸ்ட் ஃபார் ஜூம் வந்து நீங்கள் ஜூம் பண்ணி பெயிண்ட் பண்ணும்போது சம்டைம்ஸ் ஸ்லோவாக இருக்கும். அந்த மாதிரி ஸ்லோவாக இருக்கப்போ இதை நீங்கள் செக் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்மூத்தாக இருக்கும் ஜூம் பண்ணி பெயிண்ட் பண்ணுறப்ப. அதுக்கு தான் இது யூஸ் ஆகும். ஃபைனலாக வந்து சிமெட்ரின்ற ஆப்ஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வெர்டிக்கல் கொடுத்துக்கோங்க. வெர்டிக்கல் கொடுத்தீங்கன்னா ஒரு லைன் மாதிரி வந்துடும். தென் மேலே இருக்க டிக் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ப்ரஷ் டூலில் தான் இருக்கும். இப்போ வேற ஒரு கலர் சூஸ் பண்ணிவிட்டு இங்கே என்ன பெயிண்ட் பண்ணுறீங்களோ அதே மிரர் இமேஜ் ஆப்போசிட்லேயும் ஆட்டோமேட்டிக்காக பெயிண்ட் ஆகும். இந்த லைனை தாண்டி போனீங்கனாலும் அது வரும். தென் இப்போ இந்த லைனை நான் மூவ் பண்ணி பக்கத்தில் வைக்கணும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணிவிட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் சிமெட்ரி கொடுங்க. கொடுத்துட்டு இதை மூவ் பண்ணி இங்கே வச்சுட்டு இப்போ இந்த டிக் சிம்பிளை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ பெயிண்ட் பண்ணிங்கன்னா இங்கேயும் அதே மாதிரி மிரர் இமேஜாக பெயிண்ட் ஆகும். இப்போ இந்த லைன் உங்களுக்கு தெரியக்கூடாது அப்படின்னா கீழே ஹைட் சிமெட்ரி கொடுத்தீங்கன்னா லைன் வந்து தெரியாது. இங்கே இருக்க ஆப்ஷன்ஸ்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஒரு பாத் வரைஞ்சி அந்த பாத்தில் சிமெட்ரி வருமானு கேட்டால் வரும். பென் டூல் எடுத்துக்கோங்க. ஷார்ட்கட் கீ வந்து P. இப்போ நான் ஒரு பாத் வரைகிறேன். ஜஸ்ட் ஒரு கர்வ் தான். இப்போ என்ட்ரி கொடுத்துட்டு இங்கே பாத் டேப்பில் கிளிக் பண்ணிவிட்டு இதில் ஒர்க் பாத்துன்னு இருக்குல்ல, ஒர்க் பாத் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ப்ரஷ் டூல் எடுத்துகிட்டு மேலே வந்து சிமெட்ரியை கிளிக் பண்ணிவிட்டு செலக்டட் பாத் கொடுத்தீங்கன்னா நம்ம பாத் வந்து சிமெட்ரியாக மாறிடும். ஸோ டிக் சிம்பிளை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ இங்கே பெயிண்ட் பண்ணுங்கள். இதுலேயும் ரெண்டு சைட்லையுமே மிரர் இமேஜாக பெயிண்ட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா என்னன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் ஸ்மட்ச் டிஜிட்டல் பெயிண்டிங் எப்படி டீட்டெயிலாக பண்ணுறதுன்றதை பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பர்களே.